டுடே கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா பிகோ ஒர்க்கர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பிகோ ஒர்க்கர்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ இந்த பிகோ ஒர்க்கர்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம், ஸோ நம்ம இதன் மூலமா ஏர்ன் பண்ணக்கூடிய ஏர்னிங்ஸை எந்த வாலெட் மூலமா நம்ம வித்ட்ரால் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா நம்ம இந்த கிளாஸ்ல பார்ப்போம். முதலாவது, இப்ப பிகோ ஒர்க்கர்ஸ் அப்படிங்கும் போது நீங்க இந்த வெப்சைட்டை பத்தின ஃபுல் டீட்டெயில முதலாவது எடுத்துக்கொள்ளணும். ஸோ டீட்டெயில் என்ன நடக்குது, ஸோ எந்த ரீசனுக்காக நம்மளுக்கு இன்கம் தாராங்க, எப்படியான டாஸ்க் செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா இன்ட்ரடக்ஷனுமே ஒரு வெப்சைட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ்ல அல்லது அபவுட் மெனுல கொடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த வெப்சைட்டை பொறுத்த மட்டுக்கும் நம்ம இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதல் வெப்சைட்டை பத்தி தெரிஞ்சு கொள்வோம். ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்த மட்டும் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா டாஸ்க்குங்களை கம்ப்ளீட் பண்றது மூலமா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இன்னும் அதை டீட்டெயிலா சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த பிகோ ஒர்க்கர்ஸ் அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டை பொறுத்த மட்டுக்கும் ஒரு சில சர்வீஸை தருவாங்க. ஸோ அதை என்ன மாதிரியான சர்வீஸ் அப்படிங்கிறது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணது பிறகு பார்ப்போம். ஸோ இந்த பிகோ ஒர்க்கர்ஸை பொறுத்த மட்டுக்கும் இப்ப இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜுக்கு விசிட் பண்ணிருக்கிறோம். ஸோ விசிட் பண்ணிட்டு இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்மால் கிக்ஸ் பிக்ஸ் ரிசல்ட்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. அதாவது நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைங்களுக்கு பெரிய ஒரு ஏர்னிங்ஸ் தருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இதோட மீனிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல அப்படியே பணியை ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா பிசினஸ் ஓனர்ஸ் அதே மாதிரி ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்ம ஒர்க் பண்ண போறது என்ன கேட்டகரிக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃப்ரீலான்சர் அப்படிங்கக்கூடிய ஒரு கேட்டகரிக்குள்ள வரும். என்ன மாதிரியான ஒர்க்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது டேக்கர் சர்வே, அதாவது நம்மளுக்கு தேவையான சர்வீஸுங்க சிலது வெப்சைட்ல இருக்கும். அதாவது சர்வே அப்படிங்கும் போது உங்களோட நேம் என்ன, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, ஸோ நீங்க இதுக்கு முதல்ல ஏதாவது வாட்ச் யூஸ் பண்றீங்களா, ஸோ அந்த வாட்சோட பிராண்டோட நேம் என்ன, இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயிலுங்களை கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வே செய்யறதுக்கு ஏர்னிங்ஸ் தருவாங்க. அடுத்து என்ன கேட்டகரியான ஜாப்ஸுங்க வரும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா வெப்சைட்டுங்க விசிட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன மாதிரியான வேலை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஒரு சில அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அவங்க கொடுத்துருப்பாங்க, இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் நீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணி அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் தருவாங்க. அடுத்தது ஒரு சில ஆர்டிகிளை வந்துட்டு நம்ம ரைட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரீலான்சரா இதுக்குள்ள ஒர்க் பண்ண போறோம். ஸோ ஒர்க் பண்றதால நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க் நம்ம செய்யற ரீசனால தான் நம்மளுக்கு பிகோ ஒர்க்கர்ஸ் ஏர்னிங்ஸ் தாராங்க அப்படின்னு சொல்லி முதலாவது நம்ம ஐடியா எடுத்துப்போம். ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃப்ரீலான்சரை பொறுத்த மட்டும் வந்துட்டு வேர்ல்டு வைடா நீங்க எங்க இருந்து கொண்டு வேணும்னாலும் பிகோ ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணி கொள்ளையிலும், அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதே மாதிரி இதை பார்த்தோம்னு சொன்னா ஸ்மால் கிக்ஸ் என்ன மாதிரியான கிக்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதுல டீட்டெயிலா சொல்லிருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயிலுமே இந்த ஹோம் பேஜ்ல அவங்க உங்களுக்கு ஒன் பை ஒன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போதைக்கு இந்த பிகோ ஒர்க்கர்ஸை பொறுத்த மட்டும் நீங்க ஏர்ன் பண்றது எப்படி அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு விளங்கிருக்கும். ஸோ பிகோ ஒர்க்கர்ஸ் சொன்னா நார்மலா வந்து டாஸ்க்குங்களை கம்ப்ளீட் பண்றது மூலமா நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அஃபிலியேட்டரா ஒர்க் பண்ணிடும். அதாவது இந்த வெப்சைட்டை வந்து நீங்க இன்னொருத்தருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சீங்க, ஸோ அதன் மூலமா கூட நீங்க ஏர்ன் பண்றதுக்கான சான்சஸ் இதுல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுல ஃப்ரீலான்ஸ் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற கேட்டகரிக்கு போனோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல லேட்டஸ்டா என்ன மாதிரி டாஸ்க்களை கம்ப்ளீட் பண்றாங்க, யார் யார் எவ்வளவு மாதிரி ஏர்ன் பண்ணிக்கிறாங்க, ஸோ ஏர்ன் பண்ணி அதுல எவ்வளவு வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எந்த வாலெட்டை யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்றாங்கிற டீடைல் வரையும் ஃபுல்லா எல்லாமே இந்த இடத்துல காட்டும். இப்போ இதுல பார்த்தோம்னு சொன்னா ஸ்ரீலங்கால இருந்து நிறைய பேர் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னு சொன்னா $4. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா இப்படி ஒவ்வொரு டைமும் இது ரீஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதுல பார்த்தோம்னு சொன்னா ஸ்ரீலங்கால வந்து 3 பேர் கிட்டத்தட்ட ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. $100 மேலே 3 பேர் வந்துட்டு பேமெண்ட் இந்த இடத்துல ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ பணியை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. கூடுதலா இதில் ஏர்ன் பண்ணக்கூடிய கிரௌட் யார் அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்காவில இருந்து சிங்கள கிரௌட் வந்துட்டு நிறைய பேர் இதுல ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா முதலாவது உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை. ஸோ நீங்க அக்கௌண்ட்ல போயிட்டு சைன் அப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சைன் அப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சைன் அப்பை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த பிகோ ஒர்க்கர்ஸ்க்கு நீங்க விசிட் பண்றதுக்கு வீடியோக்கு பணியை கொடுத்திருப்போம். பிகோ ஒர்க்கர்ஸ் சைன் அப் லிங்க் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு சைன் அப் நவ் அல்லது சைன் அப் லிங்க் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க போயிட்டு சைன் அப் பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரி சைன் அப் பண்ற பேஜுக்கு வந்து கொள்ளுவீங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க சைன் அப் பண்றது மூலமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னா ஏதாவது உங்களோட பிகோ ஒர்க்கர்ஸ் அக்கௌண்ட் ப்ராப்ளம் ஆகுது, வித்ட்ரோல் ஏதாவது பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நாங்க உங்களுக்கு ஈஸியா அதை எப்படி என்ன மாதிரி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி தருவோம். அப்படி இல்லாத பட்சத்துல உங்களோட இமெயில் ஐடியை நாங்க கேட்போம். அதாவது நீங்க பிகோ ஒர்க்கர்ஸ் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய இமெயில் ஐடியை கேட்போம். ஸோ அந்த இமெயில் ஐடி எங்களுக்கு அனுப்பி வச்சிங்க அப்படின்னு சொன்னா நீங்க எங்களோட ரெஃபரல் மூலமா ஜாயின் பண்ணிக்கிற ரீசன்னால நாங்க டைரக்டா பிகோ ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசியலும். ஸோ என்னோட ரெஃபரல் இருக்கக்கூடிய ஒரு ஏர்னிங்ஸ் வந்துட்டு வித்ட்ரோல் வருது இல்ல, அல்லது இந்த மாதிரி ஜாப்ஸ் செய்யற டைம்ல ஏர்னிங்ஸ் அவருக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க அவங்கள்ட்ட கேட்கிற டைம்ல எங்களுக்கு வந்துட்டு அவங்க ஆன்சர் சொல்லுவாங்க. ஸோ நீங்க எங்களோட ரெஃபரல் யூஸ் பண்ணாம நீங்க டைரக்டா போயிட்டு பிகோ ஒர்க்கர்ஸ்ல சைன் அப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. டைரக்டா அந்த கஸ்டமர் அந்த இமெயில் மூலமா எங்களுக்கு கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு
சட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க அஃபிலியேட் லிங்க்ல போயிட்டு என்னோட ரெஃபரல்ல போயிட்டு ஜாயின் பண்றது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஆയിരിக்கும். ஓகே, சைன் அப் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரியல் நேம், அதாவது உங்களோட உண்மையான நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட நேமை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நேம் என்டர் பண்றேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு நேம் என்டர் பண்ணிட்டு ரெண்டாவது இமெயில் அட்ரஸ். சோ இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணக்கூடிய இமெயில் அட்ரஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த பிகோவர்க்ஸ் யூஸ் பண்ணி பேபால் மூலமா நான் வித்ட்ரா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஸ்கிரீல் வாலெட்டை யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க பிகோவர்க்ஸ்ல ஏர்ன் பண்றதுக்கு முன்னாடியே பேபால், ஸ்கிரீல் அல்லது பெய்னியர் அக்கௌண்ட் எல்லாமே கிரியேட் பண்ணிருப்பீங்க. இந்த பிகோவர்க்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வித்ட்ரா எடுக்க போற வாலெட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்கிரீன்ல மெயினாக யூஸ் பண்ணி நம்ம வித்ட்ரா எடுப்போம். அப்படி இல்லாத பட்சத்துல பேபாலுக்கு போவோம். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம கோயினுக்கு போவோம். ஸோ எல்டிசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிட்கோயின் வாலெட்டுக்கு போவோம். இப்போதைக்கு நீங்க இந்த இடத்துல ஒரு இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. நீங்க என்டர் பண்ணக்கூடிய இமெயில் ஐடி நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரீல் அல்லது பேபாலோட இமெயில் ஐடியா இருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா இதுல நீங்க வித்ட்ரோல கிளிக் பண்ண உடனே நீங்க பிகோவர்க்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு எந்த இமெயிலை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணீங்களோ அதே இமெயிலுக்கு உங்களோட பேமெண்ட்டை சென்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த ரீசன்னால நீங்க உங்களோட ஸ்கிரீல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண இமெயில் ஐடியோ அல்லது பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண இமெயில் ஐடியோ இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல நிக் நேம் அப்படிங்கறது உங்களோட டேஷ்போர்ட்டை என்ன மாதிரி ஷோ ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நேம் என்டர் பண்ண சொன்னாங்க. இப்போ நான் இந்த இடத்துல இந்த மாதிரி என்டர் பண்ணிக்கொள்றேன். ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம், உங்களோட இமெயில் அட்ரஸ், ஸ்கிரீல் அல்லது பேப்பரோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், அதுக்கு அடுத்தது நிக் நேம், அதுக்கு அடுத்தது உங்களோட கண்ட்ரி. நீங்க எந்த கண்ட்ரியில இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியை சரியா செலக்ட் பண்ணுங்க. இப்போ நான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல செலக்ட் பண்றேன். ஓகே, இந்த மாதிரி செலக்ட் இல்லங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ இந்த இடத்துல டேர்ம் அண்ட் கண்டிஷன் ரெண்டையுமே டிக் பண்ணிட்டு சைன் அப் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். ஸோ டிக் பண்ண அப்படின்னு சொன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் தேர் மஃபாஸ் முகமது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இமெயிலுக்கு பிகோவர்க்ஸ்ல இருந்து ஒரு மெயில் ஒன்று அனுப்பியிருப்பாங்க. அந்த இமெயில போயிட்டு நீங்க வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. உங்களோட இமெயில நீங்க செக் பண்ணுங்க. ஓகே, இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிகோவர்க்ஸ்ல இருந்து நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் சைன் அப் பண்ணதுக்காக வேண்டி வெரிஃபிகேஷன் மெயில் ஒன்று அனுப்பியிருக்காங்க. வெரிஃபிகேஷன் மெயில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இந்த லிங்கை கிளிக் பண்ண சொல்லிக்கிறாங்க. சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய லிங்கை நீங்க ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு வெரிஃபை பண்றதுக்கு திரும்பவும் எகைன் நீங்க சைன் அப் பண்ண பாஸ்வேர்ட் அல்லது இமெயில் ஐடி என்டர் பண்ணி லொகின் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க சில டைம்ல. சோ அந்த டைம்ல நீங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி லொகின் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைரக்டா அக்கௌண்ட் லொகின் ஆகிக்கொள்ளும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இமெயிலுக்கு வரக்கூடிய கன்ஃபர்மேஷன் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா டைரக்டா லொகின் ஆகிடும். லொகின் பண்ண உடனே உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு வார்னிங் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அவங்களோட ரூல்ஸை சொல்லிக்கிறாங்க. என்ன மாதிரியான ஒரு ரூல்ஸை நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க VPN யூஸ் பண்ணி இந்த பிகோவர்க்ஸ்க்குள்ள லொகின் ஆகக்கூடாது. லொகின் ஆகிட்டு ஒர்க் பண்றது அந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது. அடுத்தது நீங்க மல்டிபிள், இப்ப நான் இந்த லேப்டாப் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணி ஒரே லேப்டாப்ல 2-3 அக்கௌண்ட் யூஸ் பண்றது கிரியேட் பண்ணி நான் 2-3 அக்கௌண்ட்ல ஏர்ன் பண்ண ட்ரை பண்றது. அப்படி ட்ரை பண்றேன்னு சொன்னா 3 அக்கௌண்ட்டுமே பிளாக் ஆகும். ஒரே அக்கௌண்ட் மூலமா கூட என்னால ஏர்னிங்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு ஒரே டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணக்கூடாது. அடுத்தது இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு இன்னொரு கம்ப்யூட்டர்ல அல்லது மொபைல்ல வந்துட்டு கிரியேட் பண்ற ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நம்மளோட இதுல வந்து லாகின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையாலையும் அக்கௌண்ட் பிளாக் ஆகும். அதே மாதிரி நம்ம வைஃபை சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் பிளாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேக் நேம், ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்றது வந்துட்டு அக்கௌண்ட்டை வந்துட்டு உங்களோட பிளாக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துக்கிறாங்க. இதுல நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்வோம். நீங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணது பிறகு உங்களுக்கான ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஹோம் பேஜ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஃபைன் ஜாப்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ஜாப்ஸுங்களை நீங்க இந்த மாதிரி ஹோம் பேஜ்ல இருந்து பார்த்துக்கொள்ளல என்ன மாதிரியான ஜாப்ஸ் வருது, அப்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி டாஸ்க்களை தான் நீங்க செய்ய போறீங்க. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மை டாஸ்க் அப்படின்னு சொல்லிக்கிறத கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள சப்மெனுவா 3 கொடுத்துக்கிறாங்க. ஃபினிஷ் டாஸ்க், satisfied and paid, pending review அப்படின்னு சொல்லி 3 கொடுத்துக்கிறாங்க. அதாவது நீங்க ஏதாவது டாஸ்க் கம்ப்ளீட் பண்றீங்கன்னு சொன்னா அந்த டாஸ்க் எல்லாமே இந்த இடத்துல காட்டும். எத்தனை டாஸ்க் முடிச்சிருக்கீங்க, சோ அதுல எத்தனை டாஸ்க்கு பேமெண்ட் வந்திருக்குது, இன்னும் பேமெண்ட் வாரத்துக்கு பெண்டிங்ல எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா டீடைலுமே இந்த இடத்துல மை டாஸ்க்ல காட்டும். மை ஜாப்ஸை கிளிக் பண்ண சொன்னா நம்ம ஏதாவது ஜாப்ஸ் கொடுக்குறோம்னு சொன்னா இந்த இடத்துல காட்டும். இப்போதைக்கு இது தேவையில்லை. சோ நம்ம வாலெட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம வித்ட்ரோல் பண்றதுக்கு இந்த வாலெட் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணி தான் நம்ம வித்ட்ரோல் பண்ணிக்கொள்வோம். ஸோ வாலெட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல டிபாசிட், வித்ட்ரோவல், டிரான்சாக்ஷன், பில்லிங் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த வாலெட்டை கிளிக் பண்ணி நம்ம வித்ட்ரோல கிளிக் பண்ணுவோம். வித்ட்ரோல செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ரெக்வெஸ்ட் வித்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ரெக்வெஸ்ட் வித்ட்ரோல கிளிக் பண்ணி நம்மளோட வித்ட்ரோல நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ரெக்வெஸ்ட் வித்ட்ரோல கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல நிறைய வாலெட் பேமெண்ட் கொடுத்துக்கிறாங்க. நம்ம இதுல எதை யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா ஸ்கிரீல்
அல்லது லிட்காயின் அல்லது பேபால். இது 3 ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க வந்துட்டு ஸ்கிரீன்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கிரீன்ல நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட விட்ரோல் நம்ம எடுத்துக்கொள்ளும். ஸோ ஏர்ன் பண்ணது பிறகு இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மினிமம் $5 வரையும் நீங்க வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கணும். $5 மேல நீங்க எத்தனை டாலர் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் அதை நீங்க விட்ரோல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 10 பிசினஸ் டேஸ்க்குள்ள உங்களுக்கான விட்ரோல் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பட் உங்களுக்கு 1 or 2 டேஸ்ல உங்களுக்கான விட்ரோல் வந்துட்டு உங்களோட ஸ்கிரீனுக்கோ அல்லது பேபாலுக்கோ அல்லது லிட்காயினுக்கோ ரிசீவ் ஆயிரும். ஸோ நீங்க இதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட பேமெண்ட் எவ்வளவு நீங்க வித்ட்ரா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு நீங்க வித்ட்ரோல கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட இமெயிலுக்கு ஒரு டோக்கன் கொண்டு வரும். அந்த இமெயிலுக்கு வரக்கூடிய டோக்கன் நம்பரை நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணி வித்ட்ரோல கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட டோவா வித்ட்ரோல் ஆகிடும். அப்படி வித்ட்ரோல் பண்றதுல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா டைரக்டா நீங்க டெலிகிராமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி அதை வித்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பர்சனல் ட்ரைனிங்கோ அல்லது நாங்க டெலிகிராம்லயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, இப்போதைக்கு எப்படி வித்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்துருப்பீங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஏர்ன் பண்றது எல்லாமே இந்த இடத்துல காட்டுங்க. எவ்வளவு ஏர்ன் பண்றீங்கன்னு சொல்லி நீங்க ஏதாவது ஜாப்ஸ் கொடுக்குறீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல காட்டு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் உங்களுக்கு தேவையில்லை. ரெண்டாவது இருக்கக்கூடியது பெண்டிங்ல இருக்கிறது. நீங்க ஏதாவது டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றீங்கன்னு சொன்னா அந்த டாஸ்கோட ஏர்னிங்ஸ் வந்துட்டு பெண்டிங்ல இந்த இடத்துல எட் ஆகும். ஸோ எட் ஆகிட்டு அது இப்போ ரிலீஸ் ஆகி உங்களுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த பேஜுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸை தான் நீங்க வித்ட்ரோல் பண்ணி கொள்ளையிலும். இந்த இடத்துல உங்களுக்கு $5 மேல வருது அப்படின்னு சொன்னா நீங்க அதை வித்ட்ரோல் எடுத்துக்கொள்ளையிலும். ஓகே, இவ்வளவுதான் இந்த அக்கௌண்ட் பொறுத்த மட்டும் பேசிக்கான தியரி. சோ இப்ப இதுல ஹோம் பேஜுக்கு நம்ம வந்து கொள்வோம். வந்துட்டு இப்ப இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு டைமிங் செகண்ட் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அதாவது இந்த 180 செகண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க கட்டாயம் அந்த இடத்துல செகண்ட் வந்துட்டு 0 ஆகுற வரைக்கும் ஒர்க் பண்ணணும். நீங்க இப்ப எடுத்துக்கொள்ளும் நியூவா ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு குறையும். அதாவது நீங்க ஒரு சரியா ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்றீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல 180 அப்படின்னு இருக்கிறது 170 செகண்ட்ஸா குறையும். இன்னொரு வேலையை நீங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா 160 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குறையும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க் நீங்க சரியா செய்ய 10 செகண்ட்ஸ் குறைஞ்சிட்டே வரும். நீங்க ஏர்னிங்ஸ் வித்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க 100% உங்களோட ஒர்க்கை சரியா சாட்டிஸ்ஃபையா செஞ்சிருக்கணும். அப்படி செஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா தான் உங்களுக்கான ஏர்னிங்ஸை நீங்க வித்ட்ரோல் பண்ணி கொள்ளையிலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செகண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க. அதாவது பெனால்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட்ஸ் அவங்க வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த செகண்ட்ஸை நம்ம வந்துட்டு குறைக்கணும் அப்படின்னு சொன்னா சரியான முறையில டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நீங்க எடுத்த உடனே இந்த 180 செகண்ட்ஸையும் 0 ஆக்குறது தான் நீங்க வேலை செய்யணும். அதாவது இந்த இடத்துல நீங்க இப்போ ஒரு $50 ஏர்ன் பண்ணிருக்கீங்க. ஏர்ன் பண்ணிட்டு அந்த $50 வித்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல செகண்ட் 0 இருக்கணும். ஸோ இதை மெயின்ல வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த இடத்துல செகண்ட்ஸ் 0 அப்படிங்கிற நம்பர்ல தான் இருக்கணும். இப்போ இதுல நம்ம இந்த 180 செகண்ட்ஸ் எப்படி 0 ஆகலாம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு ஒரு சில மார்க்கெட்டிங் ஜாப்ஸுங்களை செய்யணும். அது எப்படி என்ன மாதிரி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். நீங்க 18 மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட் ஜாப்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னா இது ஈஸியா 0 குறைஞ்சு கொள்ளையிலும். ஏன்னா மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட் ஜாப் செய்யுங்க அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா ஈஸியா உங்களுக்கு வந்துட்டு அப்ரூவ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கான வேலை வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் மிச்சம் குறைவு. அந்த ரீசனால தான் உங்களுக்கு இந்த மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட் அப்படிங்கிற ஜாப்ஸை செய்யுங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு வேலையை சரியா செய்யாம பிழையா செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 60 செகண்ட்ஸ் பெனால்ட்டியா தருவாங்க. அதாவது ஃபேக் ஸ்கிரீன்ஷாட்டை நம்ம சப்மிட் பண்றது அல்லது வேலை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு வேலை செய்யாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட போய் சொல்றது, இந்த மாதிரியே ஏதாவது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னா நம்மளுக்கு பெனால்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு 60 செகண்ட்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா எட் ஆகும். ஸோ அப்ப அதனால வேலையை சரியா நீங்க டாஸ்க்களை கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஓகே, இப்போ எப்படி நம்ம பிகோ ஒர்க்கர்ஸ்ல வேலை செய்யறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இந்த பிகோ ஒர்க்கர்ஸுக்கு வந்து கொள்ளுவோம். பிகோ ஒர்க்கர்ஸ்ல வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தோம்னா ஜாப் லெவல் அப்படின்னு சொல்லிருக்குது. இந்த ஜாப் லெவலை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஸ்டார்டட்னு சொல்லிருக்குது. இந்த பிகோ ஒர்க்கர்ஸை பொறுத்த மட்டுக்கும் நம்மளுக்கு இப்போதைக்கு ஸ்டார்டட் லெவல்ல தான் நம்ம இருப்போம். அட்வான்ஸ்டோ அல்லது எக்ஸ்பர்ட்டாவோ இல்ல. நம்ம என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா இப்பதான் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். நம்ம அக்கௌண்ட்ல என்ன மாதிரியான டாஸ்க் கம்ப்ளீட் பண்றோம், அடுத்து இந்த அட்வான்ஸுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னா நிறைய டாஸ்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ அதுவா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒவ்வொரு லெவலும் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கான ஏர்னிங்ஸும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அதனால நீங்க சரியா இப்ப ஸ்டார்டிங் லெவல்ல வந்துட்டு நீங்க கம்மியா ஏர்ன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அட்வான்ஸ் லெவலுக்கு போகக்குள்ள அதே ஏர்னிங்ஸ் உங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜாப்ஸோட ஏர்னிங்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கூடுதலா கிடைக்கும். ஸ்டார்டிங் லெவல்ல வரக்கூடிய ஜாப்ஸுக்கான ஏர்னிங்ஸ் வந்துட்டு கம்மியாகும். அதே மாதிரி அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்க போனீங்கன்னு உங்களுக்கு கிடைக்க போற அந்த ஜாப்ஸ் செய்யறது கிடைக்க போற ஏர்னிங்ஸ் வந்துட்டு கூடுதலாகவும் கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ்பர்ட் அதை விட கூடுதலான ஏர்னிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நம்ம இப்ப ஸ்டார்டிங்ல ட்ரை பண்ணக்குள்ள ஏர்னிங்ஸ் கம்மியா வரும். பட் நம்ம இதுல வந்துட்டு சரியான டாஸ்க்களை கம்ப்ளீட் பண்ற டைம்ல எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு போவோம். அந்த எக்ஸ்பர்ட் கேட்டகரிக்கு போனோம்னு சொன்னா நம்மளுக்கான ஏர்னிங்ஸ் பெரிய அளவுல கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பர்ட் கேட்டகரிக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க குறைஞ்சது ஒரு 1 இயரோ அல்லது ஒரு
8 மந்த் நீங்க 100% நீங்க சரியா வேலைகளை செஞ்சுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அட்வான்ஸ் அப்படிங்கக்கூடிய அல்லது எக்ஸ்பர்ட் அப்படிங்கக்கூடிய கேட்டகரிக்குள்ள ஈஸியா வந்து கொள்ளுவீங்க. அது நீங்க செய்யக்கூடிய ஒர்க்ஸை பொறுத்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம டாஸ்க்கை நம்ம செய்ய போறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா கேட்டகரின்னு சொல்லியிருக்குது. கேட்டகரியில நீங்க எந்த ஜாப்ஸ் வேணும்னாலும் நீங்க செஞ்சு கொள்ளிடும். ஆனால் என்னோட சஜஷன் வந்துட்டு நீங்க செய்யக்கூடிய ஜாப்ஸ் வந்துட்டு சர்ச் அண்ட் கிளிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஜாப்ஸை கூடுதலா செய்யுங்க. சைன் அப் அப்படிங்கக்கூடியதை செய்யுங்க. அடுத்தது வீடியோ மார்க்கெட்டிங் அப்படிங்கக்கூடிய ஜாப்ஸை செய்யுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த ஜாப்ஸுங்களையும் செய்யுங்க. ஆனால் இப்போதைக்கு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்றவங்க ட்விட்டர் அதே மாதிரி ஃபேஸ்புக் அது இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான ஜாப்ஸுங்களை செய்யறத கொஞ்சம் குறைச்சு கொள்ளுங்க. நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒரு 1 மந்த் நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு நீங்க இந்த மூணுலயும் நீங்க போயிட்டு உங்களோட ஒர்க்கை செஞ்சு கொள்ளுங்க. இது எல்லாத்தையும் நீங்க பிறகு ஒவ்வொன்றா செஞ்சு கொள்ளுங்க. ஓகே, இப்போதைக்கு ஒரு ஜாப் நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஈஸியா எல்லாருக்கும் விளங்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு வீடியோ மார்க்கெட்டிங் ஜாப்ஸை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கிளிக் பண்ணணும்னு சொன்னா எனக்கு இந்த இடத்துல வரக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே வீடியோ மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ஜாப்ஸா இருக்கும். இப்ப இதுல நீங்க ஒவ்வொன்றை கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கான டாஸ்க் வந்துட்டு இன்னும் வந்துட்டே இருக்கும். இதுல டாஸ்க் இல்ல அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கேட்டகரியை செலக்ட் பண்ணி சர்ச் அண்ட் கிளிக் இந்த மாதிரி அல்லது சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்க உங்களுக்கு அடுத்த ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணி உங்களோட வேலையை செஞ்சு கொள்ளையிலும். ஓகே, நான் வீடியோ மார்க்கெட்டிங் அப்படி கேட்டகரி சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னு சொன்னா இந்த ஒடிசி அப்படிங்கறது வந்துட்டு இப்போதைக்கு செய்யாதாங்க. ஒடிசி அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நிறைய ப்ரோசஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிடைக்கப்பற இன்கம் இதுல சின்னது. அப்ப அதை விட நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த யூடியூபை கிளிக் பண்ணுங்க. நீங்க எந்த டாஸ்க் செய்ய போறீங்களோ அந்த டாஸ்க்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டாஸ்க் சம்பந்தப்பட்ட ஃபுல் டீடைல் வரும். இப்போதைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் அது கூட பாருங்க அப்படின்றதுக்காக வேண்டி மேலா ஃபீமேலான்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம மேலா ஃபீமேலான்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் கேட்கறாங்க. டேட் ஆஃப் பர்த் நம்ம இந்த இடத்துல என்டர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது உங்களோட சிட்டி கட்டாயம் நீங்க இதை என்டர் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்க உங்களோட சிட்டியை. ஓகே, இந்த மாதிரி உங்களோட சிட்டியை நீங்க என்டர் பண்ணிட்டு இதுக்கு அடுத்து செக்யூரிட்டி கொஸ்டின். செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ்ல வந்து நீங்க விரும்பிய மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கான ஆன்சர் கொடுங்க. இப்போதைக்கு நான் மை ஃப்ரெண்ட் ஸோ இந்த இடத்துல நேம் ஒன்று என்டர் பண்ணிக்கிறேன். நீங்க விரும்பிய மாதிரி உங்களோட செக்யூரிட்டி கொஸ்டின் மை பெட் நேம் அல்லது மை ஃபேவரட் கலர் இப்படி இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு அதுக்கான ஆன்சரை கொடுங்க. கொடுத்துட்டு இப்ப சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த சேவ் ஆயிரும் ப்ரொஃபைல் நம்மளோட. ஓகே, நீங்க இந்த மாதிரி ஒரு ஜாப் செலக்ட் பண்ணீங்க. ஜாப் செலக்ட் பண்ணது பிறகு நீங்க இந்த ஜாப் செய்யலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டீடைல் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இதை நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு தான் நீங்க ஜாப்ஸ் செய்யணும். ஸோ இப்போ இதுல பார்த்தோம்னு சொன்னா இந்த என்னென்ன கண்ட்ரிஸ்ல இருக்கிறவங்க இந்த ஜாப் செய்ய இயலாது அப்படின்னு சொன்னா போலாண்ட் அதே மாதிரி பிரான்ஸ்ல இருக்கக்கூடியவங்க செய்ய இயலாது. அதே மாதிரி இந்த ஜாப்ஸ் 150 பேருக்கு தான் கொடுத்திருக்காங்க. பட் அதுல 115 பேர் இதுவரையும் செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த ஜாப்ஸை வந்துட்டு இன்னும் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 35 பேர் தேவை. இந்த 35 பேர் தேவை அப்படிங்கக்குள்ள இந்த ஜாப்ஸை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிக்கலாம். இப்ப சில டைம்ல இந்த இடத்துல 150 பேர் தான் தேவைன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல 145 அல்லது 149 பேர் செஞ்சுட்டாங்க, ஒரு ஆளுக்கு தான் இடம் இருக்குதுன்னு சொன்னா அந்த ஜாப்ஸுங்களை நீங்க போயிட்டு செய்ய வேணாம். செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு earnings கிடைக்காது. என்ன ரீசன் சொன்னா நீங்க ஜாப்ஸை செஞ்சுட்டு இருக்கிற டைமுக்கு அந்த இடத்துல ஒருவர் போயிட்டு உங்களுக்கு முதல் செஞ்சுட்டு சப்மிட் பண்றாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு earnings போயிடும், உங்களுக்கு கிடைக்க மாட்டுச்சு. ஏன்னா 150 பேரோட அவரோட பட்ஜெட் வந்துட்டு முடிஞ்சிடும். அப்ப அந்த ரீசனால நீங்க எந்த இடத்துல செலக்ட் பண்ண போல ஒரு 30, 20 அப்படிங்கக்கூடிய கெட்ட நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஜாப் நீங்க செலக்ட் பண்ணுங்க. குறைஞ்சது மினிமம் ஒரு 20 பேருக்கு இன்னும் அவைலபிளா இருக்குது செய்யறதுக்கு இடம் அப்படிங்கக்குள்ள நீங்க அந்த ஜாப்புக்குள்ள போயிட்டு என்ட்ரி ஆகுங்க. ஸோ இந்த ஜாப் ஓகே. அதுக்கு அடுத்தது எம்ப்ளாய்ட் ஓகே, அது தேவையில்ல. ஓகே, இது வந்து 7 days அப்படின்னு சொல்லி டைம் ஒன்று தந்திக்கிறாங்க நம்மளுக்கான ஏர்ன் பண்ணக்கூடிய ஏர்னிங்ஸை தாரத்துக்கு. அதே மாதிரி கேட்டகரி வந்துட்டு இது தேவையில்லை நம்மளுக்கு. என்ன கேட்டகரி இருக்குதுன்னு சொன்னா நம்ம வீடியோ மார்க்கெட்டிங்ல இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜாப் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ஜாப்பை தந்திக்கிறவரோட ஐடி காட்டுது. ஸோ இந்த ஐடி நம்மளுக்கு தேவையில்ல. ஓகே, இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த மெம்பர் எவ்வளவு காலமா இந்த அக்கௌண்ட்ல இருக்கிறாரு, ஸோ எவ்வளவு காலமா இந்த ஜாப் அவர் கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா 2 வருஷத்துக்கு மேலேயா இந்த வந்துட்டு ஜாப்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறார். அப்ப இவரை வந்துட்டு நம்பி வேலை செய்யலாம். இன்னும் ஒரு சில பேர் இருப்பாங்க 1 day ago அப்படின்னு சொல்லிருக்கீங்க, அதாவது இன்றைக்கு தான் அவர் கிரியேட் பண்ணி புதுசா ஜாப்ஸ் கொடுப்பாரு, பட் அவர் பேமெண்ட் தருவாரான்னு கேட்டா அதுல ஒரு ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி நம்பிக்கை இருக்காது. அப்ப அதனால கண்டிப்பா நீங்க வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப நாளா வந்துட்டு அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களோட ஒர்க்ஸை நீங்க கூடுதலா செய்ய பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 monthோ அல்லது ஒரு 2 monthக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஜாப்ஸ் தந்தா அந்த ஜாப்ஸுங்களை கூடுதலா செய்ய பாருங்க. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா do you want to hold this job அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதாவது நீங்க இந்த ஜாப்ஸை வந்துட்டு ஹோல்டு பண்ண போறீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. அதாவது இப்ப இந்த இடத்துல 115 பேர் தான் செஞ்சிருக்கிறாங்க. 116வது பேரா நீங்க இதை ஹோல்டு பண்ணிடலாம்.
ஹோல்டு பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஹெட் ஆகும். பட் நீங்க இந்த ஜொப்பை செஞ்சு கொள்ளையிலும். உங்களுக்கு இந்த ஜொப்பை செய்யறதுக்கு இடம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க அதாவது முன்கூட்டியே பதிவு செய்யறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஹோல்டு பண்ணி வச்சு பிறகு செஞ்சு கொள்ளையிலும். பட் அந்த ஹோல்டிங் வந்து பிறகு அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு டைமிங், ஒரு 1 hour 2 hours நீங்க அதை செஞ்சு முடிச்சிடணும். ஸோ இதை ஹோல்டு பண்றீங்கன்னு சொன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கமிஷன் வந்து பிகோ ஒர்க்கர்ஸ் எடுப்பாங்க. உங்கள்கிட்ட கிடைக்க போறது 0.070 போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்துட்டு 0.060 சொல்லி மாறும், அல்லது 50 சொல்லி மாறும், அல்லது 65 அப்படின்னு சொல்லி மாறும். இந்த மாதிரி மாறதுக்கு சான்சஸ் இருக்குது ஹோல்டு பண்ணீங்கன்னு சொன்னா. ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு ஒர்க்ஸை பொறுத்தும். ஓகே, நீங்க கூடுதலா வந்துட்டு இந்த ஹோல்டு பண்ணி வச்சு செய்யாம உடனே செஞ்சு முடிச்சிருங்க ஜாப்ஸ். ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தோம்னு சொன்னா உங்களோட வேலை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயிலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க யூடியூபுக்கு விசிட் பண்ணணும். முதலாவது நீங்க யூடியூபுக்கு விசிட் பண்ணணும். அதே மாதிரி மொபைல் டிவைஸ்ல இருக்கிறவங்க மட்டும்தான் விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது சர்ச் பண்ணணும். நீங்க போயிட்டு யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்ணணும். கூகுள் பிளே, யூடியூப் ஓபன் பண்ணணும். யூடியூப் ஓபன் பண்ணிட்டு கூகுள் பிளே அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணணும். அதே மாதிரி நீங்க சர்ச் பண்ணது பிறகு லுக் ஃபார் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் தந்திக்கிறாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த லிங்கை போயிட்டு விசிட் பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ணி கோட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இமேஜ் ஒன்று வருது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இப்ப யூடியூபுக்கு விசிட் பண்ணணும். விசிட் பண்ணிட்டு அதே மாதிரி மொபைல்ல இருந்து விசிட் பண்ணிட்டு நம்ம சர்ச் பண்ணணும் கூகுள் பிளேன்னு சொல்லி. யூடியூப்ல போயிட்டு கூகுள் பிளேன்னு சொல்லி விசிட் பண்ணணும்னு சொன்னா இவரோட வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிக்கிறார். அந்த வீடியோட தம்ப்நெயில், அதாவது யூடியூப் கிளாஸ் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். யூடியூபோட தம்ப்நெயில் அப்படிங்கிற யூடியூப்ல சர்ச் பண்ணக்குள்ள இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் ஒன்று வரும். எங்க இருக்குதுன்னு சொல்லி தேடணும். ஸோ அவர் அப்லோட் பண்ணிக்கக்கூடிய வீடியோட தம்ப்நெயில் இந்த மாதிரி இருக்குமென்னு சொல்றாரு. அந்த தம்ப்நெயில நம்ம சர்ச் பண்ணிட்டு அவரோட வீடியோ வந்துட்டு 3 நிமிஷம் வாட்ச் பண்ணணும். 3 நிமிஷம் வாட்ச் பண்ணிட்டு அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அதே மாதிரி நைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்க. இப்ப இந்த மாதிரி தான் நம்ம இவரோட வேலையை செய்யணும்னு சொல்லி டீட்டெயிலா கொடுத்துக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி நம்ம இவரோட வேலையை செஞ்சுட்டு நம்ம என்னத்தை வரைக்கும் நம்ம சப்மிட் பண்ணணும் செஞ்சுட்டு இந்த வேலையை அப்படின்னு சொன்னா URL ஆஃப் த வீடியோ யூ ஹேவ் வாட்ச்ட், அதாவது நீங்க வாட்ச் பண்ண வீடியோட URL. நீங்க எந்த வீடியோ போயிட்டு பாத்தீங்களோ, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த தம்ப்நெயில் சொன்னா இந்த தம்ப்நெயில் இருக்கக்கூடிய வீடியோட தேடி நீங்க பாத்திருப்பீங்க. அந்த பார்த்த வீடியோட யூடியூப் URL இந்த இடத்துல கேட்டிருக்கிறாங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்தது வந்துட்டு நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்றை சப்மிட் பண்ணணும். அந்த ஸ்கிரீன்ஷாட்ல எப்படி இருக்கணும்னு சொன்னா நீங்க வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்குள்ள லைக் பண்ணினது அதே மாதிரி கமாண்டும் உங்களோட விளங்குற மாதிரி ஒரு கிளியரா ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று பண்ணிட்டு இப்ப நீங்க சப்மிட் பண்ணக்கூடிய இடம் வந்துட்டு இந்த இருக்குது. நீங்க சப்மிட் பண்றதுக்கு உங்களோட யூடியூப் அவர் கேட்கக்கூடிய இந்த இடத்துல கேட்ட லிங்க், அதாவது நீங்க வீடியோ பார்த்துருந்தீங்க அந்த வீடியோட லிங்க் அதே மாதிரி அவரோட ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க சப்மிட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடியது இது ஆப்ஷனல், எதுவுமே தேவையில்லை. இந்த இடத்துல சப்மிட் ப்ரூஃப் அப்படிங்கறத கிளிக் பண்ணி இதை சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னா ஓகே, இந்த மாதிரி நீங்க டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மேல இந்த இடத்துல பெண்டிங் அப்படிங்கிற இடத்துல இந்த இருக்கிற 0.070 அப்படிங்கக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு இந்த இடத்துல ஹெட் ஆகும். ஹெட் ஆகிட்டு இந்த ஜாப்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிறது 7 டேஸ்க்குள்ள உங்களுக்கான ஏர்னிங்ஸ் வந்துட்டு இந்த இடத்துக்கு ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது அப்ரூவ் ஆகி வாரத்துக்கு ஒரு 7 நாள் மாதிரி உங்களுக்கு ஆகும். அதே மாதிரி ஒரு ஜாப் நீங்க சரியா செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல செகண்ட்ஸ் வந்துட்டு குறையும். நீங்க அதை பிள்ளையா செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா 20 செகண்ட்ஸ் கூடும். அதே மாதிரி பெனால்டி மிச்சம் பிள்ளையா ரோங் ஸ்கிரீன்ஷாட்ல சப்மிட் பண்ண போனீங்க அப்படின்னு சொன்னா 60 செகண்ட் வந்துட்டு உங்களுக்கு பெனால்ட்டியா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களோட டாஸ்க்களை நீங்க ஒவ்வொரு வேலையா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஹோமுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குது, அதாவது மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஜாப்ஸ் வந்துட்டு 373 பேருக்கு அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. பட் 131 பேர் தான் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அப்ப நம்ம இந்த டாஸ்க் நம்ம செஞ்சு கொள்ளையிலும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ரேட் வந்துட்டு 2 டேஸ்ல நம்மளுக்கான ஏர்னிங்ஸ் தருவன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ இந்த ஏர்னிங்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னா ஓகே. இதுக்கு அடுத்தது இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது வேர்ல்டு வைட்டா எங்க இருந்து வேணுமானாலும் செஞ்சு கொள்ளையிலும். இப்போதைக்கு இது ஸ்டார்டட் லெவல்ல இருக்கக்கூடியவங்க யார் வேணுமானாலும் செஞ்சு கொள்ளையிலும். ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த டாஸ்க் சம்பந்தப்பட்ட ஃபுல் டீடைல் எல்லாமே இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. ஸோ இதுல உங்களுக்கு நான் ஆல்ரெடி சென்ற மாதிரி எந்தெந்த நாட்டில் இருக்கிறவங்க செய்ய இல்லாதுன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல் டீடைலை வேற வந்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது இவருக்கு என்ன மாதிரியான வேலையை தந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இவருடைய டீடைலை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு நீங்க உங்களோட வேலையை நீங்க செஞ்சு கொள்ளலாம். செஞ்சுட்டு இவர் என்ன மாதிரியான டீடைல் இவருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிற டீடைலை நம்ம ரீட் பண்ணிட்டு ஸோ நம்மளோட வேலையை செஞ்சுட்டு இந்த இடத்துல அவருக்கான ப்ரூஃபை நம்ம சப்மிட் பண்ணி நம்ம இவருக்கு சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கான இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கான ஏர்னிங்ஸா இந்த இடத்துல எட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டாஸ்கை நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஏர்னிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல பெண்டிங்ல இருக்கும். பெண்டிங்ல இருந்தது பிறகு இந்த இடத்துல $5 ரீச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க அதை வித்ட்ரா பண்ற மெத்தட் எப்படின்னு சொல்லி தந்திருப்போம். ஓகே, இப்ப நீங்க இந்த பிகோ ஒர்க்கர்ஸை யூஸ் பண்ணி பிகினர்ஸ், அதாவது ஸ்டார்டிங் லெவல்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கட்டாயம் நீங்க செய்யக்கூடிய கேட்டகரி வந்துட்டு சைன் அப், சர்ச் அண்ட் கிளிக்ஸ், வீடியோ மார்க்கெட்டிங், இந்த 3 கேட்டகரியையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க ஒரு 2 மாசம் அல்லது 1 மாசத்தை நீங்க கடந்த பிறகு நீங்க மத்த ஜாப்ஸுங்களை நீங்க செய்ய போங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னு சொன்னா ஒரு சில இடத்துல வந்துட்டு ரெடிட் ஜாப் பண்ணி சொல்லிருக்கும்.
அதாவது ரெடிட் ஜாப் அப்படிங்கிறது வந்துட்டு ரெடிட்ஸ்ல போயிட்டு நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுல போயிட்டு அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும், அதாவது லைக் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டாஸ்க்களை கம்ப்ளீட் பண்றதுக்கு நீங்க ஒரு 1 மந்தாவது அக்கௌண்ட் உங்களுக்கு பழசு அடிக்கணும். அப்ப அந்த ரீசனால முதலாவது நான் சொல்லி தந்த கேட்டகரி யூஸ் பண்ணி உங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க இதுல பிகோவர்க்ஸை பொறுத்த மட்டுக்கும் நீங்க மந்த்லி அன்லிமிட்டடா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிற ஒருத்தரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிகோவர்க்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் சூட்டபிள் இல்ல. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா பிகோவர்க்ஸ்ல வந்துட்டு டாஸ்க்களை கம்ப்ளீட் பண்றதுல நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் தராங்க. ஸோ ஸ்டார்டிங் லெவல்ல கம்மியான ஏர்னிங்ஸ் தான் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க மந்த்துக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச வகையில ஸ்டார்டிங் லெவல் இருக்கிறவங்க $100 மேல ஏர்ன் பண்றவங்களும் எங்களோட கிளாஸ்ல இருக்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நிறைய டாஸ்க்களை செய்யக்கூடிய ஒருத்தரா இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எடுத்த உடனே முதல் நாள்லயே உங்களுக்கு வந்துட்டு $100 ஏர்ன் பண்ணலாமான்னு கேட்டா இல்ல. ஸோ நீங்க ஒரு 1 மந்த்துக்கு நீங்க குறைஞ்சது ஒரு $100 கிட்டத்தட்ட நீங்க ரீச் பண்ணி கொள்ளையிடும். அதே மாதிரி நீங்க $200 ஏர்ன் பண்ணணும், $300 ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு ட்ரெண்ட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுங்க. அது மொபைல் டிவைஸ்ல ஒன்றும் அதே மாதிரி உங்களோட லேப்டாப்ல ஒன்றையும் நீங்க யூஸ் பண்ண பாருங்க. அல்லது நான் ஒரு டிவைஸ் தான் இருக்குதுன்னு சொன்னா நீங்க ஒரு டிவைஸ்ல ஒரு அக்கௌண்ட் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க ஸ்டார்டிங் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு வர வரை நிறைய டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அட்வான்ஸ்ல இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஸ்டார்டிங் லெவல் ஒரு $100 ஏர்ன் பண்றீங்கன்னா அட்வான்ஸ் லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு $250 வரை ஏர்ன் பண்ணி கொள்ளணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல் கூட 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 உங்களோட ஏர்னிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்படி இந்த மாதிரி நீங்க பிகோவர்க்ஸ் யூஸ் பண்ணி ஏர்னிங்ஸ் பண்ணி கொள்ளையிலும். இந்த பிகோவர்க்ஸ் யூஸ் பண்ண கொள்ள VPN யூஸ் பண்றது இந்த மாதிரி யூஸ் பண்றதை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு பிளாக் ஆகும். ஸோ அந்த ரீசனால நீங்க இந்த மாதிரி VPN யூஸ் பண்றதெல்லாம் செஞ்சு உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க பிளாக் பண்ணி கொள்ள வேணாம். ஸோ இந்த மாதிரி நீங்க டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பிகோவர்க்ஸ் சம்பந்தமான வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நீங்க உங்களோட பிகோவர்க்ஸ்ல ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.